வணக்கம். இந்த பதிவில் நம்ம ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் பார்க்க போகிறோம். 92 முதல் 99 வரைக்கும் இருக்கக்கூடிய விளக்கங்கள் பார்க்குறோம். இதோட ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருட்களுக்கான எடுத்துக்காட்டுகள் அதிகபட்சமாக நம்ம 99 வரைக்கும் பார்த்துருக்கோம். சரிங்களா? இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய விளக்கங்கள் நம்ம வீடியோ ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். அதை ஒரு முறை பார்க்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தாமரை இலை தண்ணீர் போல. இப்போ தாமரை இலை பார்த்தீங்கன்னா தண்ணீரில் தான் இருக்கும் மேலே, ஆனால் அது மேலே தண்ணியே படாது. அப்போ என்னது? ஒட்டி ஒட்டாமல் இரு அப்படின்னு ஒரு பாட்டு தெரியுமா? ரஜினிகாந்த் தாமரை இலை நீர் போல ஒட்டி ஒட்டாமல் இரு அப்படின்னது பட்டும் படாதுமாக இருத்தல் அப்படின்ற பொருள். ஆப்ஷன் பி தான் கரெக்டானது. சரிங்களா? 93 அடுத்தது காட்டும் பளிங்கு போல அப்படின்னா அடுத்தது காட்டும் பளிங்கு போலன்னு என்னது? ஒருத்தனுடைய முகத்தை பார்த்தாலே அவனுடைய அகத்தில் இருக்கிறது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அடுத்தது காட்டும் பளிங்கு போல அவன் என்ன சொல்ல வர்றான், உண்மை சொல்றானா போய் சொல்றான்னு அப்ப அடுத்ததை காட்டும் பளிங்கு போல முகம். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். கிணறு தோண்ட பூதம் கிளம்பினார் போல். அதாவது என்னன்னா, இப்போ அந்த காலத்துல கிணறு தோண்டும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த மீத்தேன் வாயு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, இயற்கை எரிவாயு மீத்தேன் வாயு பூமி கட்டிலேருந்து வரும் இல்லையா, அது திடீர்னு அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, இது பூதம் ஏதோ கிளம்பிருச்சு அப்படின்னு. அது என்னது? ஒரு எதிர்பாராத தீமை இல்லைன்னா எதிர்பாராத செயல். சரிங்களா? அது கொல்லிவாய் பிசாசு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வெளிச்சத்துக்காக நெருப்பு வைக்கும் பொழுது அந்த கேஸ் பட்டு என்னாக அந்த நெருப்பு ரொம்ப பெருசா எரியும் இல்லையா, அதை பார்த்துட்டு கொல்லிவாய் பிசாசு அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் முன்னாடி சொல்லியிருக்காங்க. அச்சில் வார்த்தார் போல அப்படின்னா என்ன அப்படின்னா, அவனை பார்த்தா அப்படியே அச்சில வார்த்த மாதிரியே என் கையெழுத்த போட்டிருக்கான் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. உருவத்தில் ஒரே மாதிரி இருத்தல். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சது போல. ஏற்கனவே அது காயம் பெற்றிருக்க புண்ணு, அதுல போய் நீ வேலை வச்சு குத்துனா என்னாகும்? ரொம்ப வலி. இருக்கிற துன்பத்தோட பெரிய துன்பமா இருக்கும். பெருந்துன்பம் என்பதா இதற்கு பொருத்தமான பொருள். வெண்ணிலவும் வானும் போல. வானத்துல வெண்ணிலவு எப்பவுமே இருக்கும், பகல்லையும் இருக்கு ராத்திரிக்கு எப்போ இருக்கு. அப்ப என்னது? வெண்ணிலவும் வானும் போல அப்படின்னா நட்பு. ஆப்ஷன் சி தான் கரெக்டான பொருள். சாதி என்னும் சாக்கடையில் புழு போல அப்படின்னா என்னது? மூடன் தான் அவ்வாறு இருப்பாங்க. சாதி என்னும் சாக்கடையில் புழு போல இருக்கக்கூடியவர்கள் மூடர்கள். ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. உயிரும் உடம்பும் போல. உயிர் உடம்புல எப்பவுமே ஒன்றிதான் இருக்கும். அப்ப என்னது? உயிரும் உடம்பும் போல. அவங்க ரெண்டு பேரும் ஆள் நண்பர்களை பார்த்து சொல்லுவாங்க. பொதுவாக நட்பு நண்பர்கள் தான் சொல்லுவாங்க. என்னது? ஆள் ரெண்டு பேரும் உயிர் உடம்பு மாதிரி ஒன்னா இருப்பாங்க. அப்ப ஆப்ஷன் டி நட்பு. இதனுடன் இந்த ஊமையை விளக்கும் பொருத்தமான பொருள் முடிவடைகிறது. நன்றி.